ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஊட்டியில் தான் நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ வந்து கிளம்பிட்டோம். எங்கன்னா கல்லட்டி, மசனக்குடி, மைசூர், முதுமலை ஃபாரஸ்ட் அப்படியே அந்த வழியாக மைசூர் போகலான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மார்னிங் எழுந்து 6:10 ஆகிட்ருக்கோம். இங்கே நேற்று நைட்லாம் சரியான சம்பவம் பயங்கரமாக இருந்தது. ஃபுட்டு சுத்தமாக எனக்கு பிடிக்கல. நான் ஒரு ஃபுட்டு நினச்சி வாங்கினேன், அது ஊட்டியில் கிடைக்காது. ஊட்டிக்கு ஒரு பர்சனே ஊட்டியில் ஃபுட்டு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டாங்க. சரி, ஒன்றும் பண்ண முடியாது. பட் பேக் சைட் பாருங்கள், இதுதான் ஊட்டிலேருந்து கிளம்ப போகிற மூமெண்ட். இதுக்கு நேற்று கொடநாடு, அப்புறம் தட்டப்பட்டா, அப்புறம் சாக்லேட் ஃபேக்ட்ரி, மியூசியம், அப்புறம் டீ ஃபேக்ட்ரி, இது எல்லாமே போய் பார்த்தாச்சு. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கார்டன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பரான வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஃபுட்டுக்கு மட்டும் நான் மார்க்கே கொடுக்க மாட்டேன், அவ்வளோ மோசமாக இருந்தது. இது Day 2. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. போகிற வழியில் பார்ப்போம். மசனக்குடி வழியாக போனால் ஃபாரஸ்ட் ஏரியாவில் யானைலாம் பார்க்கலான்னு சொன்னாங்க. என்னோட அதிர்ஷ்டம் யானை வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹலோ கைஸ், இப்போ நாம் எங்கே வந்திருக்கோன்னா, இங்கே தான் ஊட்டி டு கூடலூர் போகிற வழியில். இது கல்லாட்டி வழியில் போனால் யானைலாம் பார்க்கலான்னு சொன்னாங்க. ஆனால் பார்க்க முடியல, ஏன்னா அங்கே அலோவ் பண்ணல. அடுத்து இப்போ நம்ம கூடலூர் போயிட்டு மசனக்குடி போனால் பார்க்க முடியும். அந்த ஆர்வத்தில் தான் நானும் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டுனா அந்த வீடியோ கடைசியில் அந்த யானை இருக்கும். இல்லை என்றால் இங்கே டீ நல்லாயிருக்கு. மேலே பாருங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கா, மேலே தான் கவர்மெண்ட் ஸ்கூல் தெரியுங்க பாருங்க. இதுதான் கவர்மெண்ட் ஸ்கூல். நம்ம ஸ்கூலும் எங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லா படிச்சுக்கோங்க. ஹலோ கைஸ், இப்போது இது வந்து இது நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, கூடலூருக்கு போகிற வழியில் வேறு லெவலில் இருக்குது. அப்படி பின்னாடி பாருங்க, ஃபுல்லாக மிஸ்ட்டு. எங்கே பார்த்தாலும் மிஸ்ட்டாக இருக்குது. வேறு லெவல். ஆனால் பைக்கில் போகும்போது அங்கங்கே நிறுத்தி போகும்போது அந்த ஃபீல் கிடைக்கும் பாருங்க. உண்மையிலே சொட்டர் இல்லாமல் இருக்க முடியல. நடந்து போகிற ஒரு சொட்டர் இல்லாமல் இருக்க முடியல, அவ்வளோ இதாக இருக்குது. ஹலோ கைஸ், இப்போ கூடலூர்லேயே வந்து இன்னொரு ஸ்பாட் பார்த்துருக்கோம். போகிற வழியில் இங்கே ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ரோடு ஃபுல்லாக மிஸ்ட்டு. பார்த்தா உங்களுக்கு தெரியும், எங்கே பார்த்தாலும் மிஸ்டாக இருக்குது. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலே இங்கே இந்த மாதிரி இடத்துல வந்து நிறுத்திட்டு ஃபோட்டோ எடுங்க, நல்லா ஃபீல் பண்ணுங்கள். இந்த இடம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பின்னாடி ஃபுல்லாக நீல்கிரிஸ் மரம். அப்படியே திரும்பினோம்னா ஃபுல்லாக நீல்கிரிஸ் தான். கண்ணுக்கே தெரியாது. பைக்கில் ஓட்டும் போதெல்லாம் இப்படி கண்ணு பிளைண்டாக இருக்குது, அவ்வளோ இதாக இருக்கும். அப்படியே பின்னாடி பாருங்கள், அந்த வழியில் தான் ரோடு தண்ணி வண்டிலாம் வரும். ஓகே, ஃபைன். ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டியிலேருந்து அப்படியே கூடலூர் வந்து மசனக்குடி அப்படியே ஃபாரஸ்ட்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி இப்போ கர்நாடகாவில் இருக்கோம். இப்போ என்னென்னா மைசூர் தான் போகலான்னு இருந்தோம். மைசூரில் வந்து தசரா இல்லையா, ஆயுத பூஜை. அது செம்ம க்ரௌடாக இருக்குது, இங்கே பயங்கர கூட்டமாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு ஆல்ரெடி போயிருந்தவங்க சொல்லியிருந்தாங்க.
அதனால் இப்போ டேரெக்டாக நம்ம பெங்களூர் போக போகிறோம். இன்னும் 3 hours, இன்னும் 220 kilometers இருக்குது இங்கேருந்து பெங்களூருக்கு. அடுத்த ட்ரிப் ஒரு நாள் வந்து ஃபுல்லாக அடுத்த சாட்டர்டே சண்டே மேபி ஃபுல்லாக மைசூரில் இருக்கிறத மட்டுமே பார்த்துக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கு. இந்த ட்ரிப்பில் கண்டினியூவாக இதுதான் எண்டுன்னு நினைக்கிறேன். போயிட்டு சாப்பிட்டு நல்லா அப்படியே கிளம்ப போகிறோம். தேங்க்யூ. இந்த நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க, மறந்துடாதீங்க. ஓகே.